ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ரொம்ப பரிச்சயமான நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இப்படி ஒரு கொடிய ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் விடாய்த்து போனார்கள். வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு பலன் அற்று போகும் மட்டும் அழுதார்கள். அவனுடைய குடும்பம் இல்லை, அவனுடைய பிள்ளைகள் இல்லை, அவனுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது. அப்போ ஏறக்குறைய எல்லாருமே ரொம்ப நொந்து போய், இனி வாழ்க்கை இல்லை, இனி குடும்பம் இல்லை, நம்ம என்ன செய்வோம் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப எல்லாரும் ரொம்ப விடாய்த்து போய் கடைசியில் அத்தனை பேரும் தாவீதின் மேல ரொம்ப கோபம் கொண்டு கல்லை எடுத்து, இல்லை நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அத்தனை பேருடைய எதிர்ப்பு. இழந்தது அவர்கள் மட்டும் இல்லை, இவரும் இழந்திருக்கிறாரு, இவருடைய குடும்பத்தை இழந்திருக்கிறாரு, பிள்ளைகளை இழந்திருக்கிறாரு. ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா? அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சோர்ந்து போகலாம். ஒருவேளை இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீதான் அப்படின்னு நம்மை பார்த்து குற்றம் சுமத்தலாம். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், அவ்வளவு சோர்வு இருந்தாலும், முதல்ல எழும்ப வேண்டியது யார் தான் எழும்பணும் அப்படின்னா, நீங்க தான் எழும்பி நிற்கணும். நீங்க தான் தைரியப்படுத்தணும், நீங்க தான் உங்களை உற்சாகப்படுத்தணும். நீங்க படுத்துட்டீங்க, நீங்க உட்கார்ந்துட்டீங்க, நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடு இருக்கிற குடும்பத்தையும் உங்களோடு இருக்கிற டீமையும் கண்டிப்பா உங்களால பலப்படுத்தவே முடியாது. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை, நான் எப்படி எழும்ப முடியும், இத்தனை பேரும் என்னதான் குற்றப்படுத்துறாங்க, நான் தான் காரணம்ன்றாங்க, இந்த கடனுக்கு நான் தான் காரணம், இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், இந்த சண்டைக்கு நான் தான் காரணம், எல்லாரும் என்ன அப்படி ப்ளேம் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குது, என்ன எல்லாரும் அமுத்துறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவர்களை அமுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, பிடிப்பேனா? உடனே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ பிடிப்பேன்னு மட்டும் சொல்லல, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்.